வணக்கம். இன்னைக்கு சாத்தூர் தொகுதிக்கு வந்திருக்கேன். இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலையில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி விபத்து இருந்த மக்களை சந்திக்க வந்திருக்கோம். இங்கே 4 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால தேமுதிக சார்பாக என்னால் முடிஞ்ச உதவியை இன்னைக்கு செய்ய வந்திருக்கோம். இது வந்து ஒரு தொடர் கதையாக போயிட்டே இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் அறிவிச்ச தேதியிலேருந்து வேட்பாளராக நான் இங்கே இருக்கும்போது நான் வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தொடர்ந்து இதே மாதிரி பாதிப்புகள் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் முழுவதும், சாத்தூர், விருதுநகர், சிவகாசி பகுதி முழுவதும் பட்டாசு தொழிற்சாலையில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஆக்சிடெண்ட்டில் பாதிக்கிறாங்க, உயிரிழக்கிறாங்க. இது ஒரு நிரந்தர தீர்வு கவர்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நிதி வழங்குறது சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து அது எவ்வளோ நாளுக்கு அது பயன்படும். ஏன்னா ஒரு உயிர் இழப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் ஒரு குடும்பத்தில். அது எவ்வளோ அவங்களுக்கு குடும்பத்தில் பாதிக்கும். அதனால இது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கணும் இந்த நேரத்தில் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அந்த பட்டாசு தொழிலாளருக்கு கொடுக்குற அரசு கொடுக்குற நிவாரணத்தை உயர்த்தி கொடுக்க சொல்லி அதிமுக தேமுதிக கூட்டணி தமிழக அரசை வலியுறுத்துகிற வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக இருக்குது. அதை தான் சொல்கிறேன். அந்த உதவி வந்து கூடுதலாகவும் கொடுக்கணும், அதே சமயம் நிரந்தர தீர்வும் இது கொடுக்கணும் கேட்குறேன்னா நம்ம கூடுதலாக காசு கொடுக்குறப்ப உயிர் சேதம் ஆகிட்டே தான் இருந்தாலும் நம்ம காசு கொடுக்குறதுனால அந்த உயிர் சேதம் குறைய போகிறது இல்லை. அது உயிர் சேதம் தடுக்கிறது தான் ஒரு அரசாங்கத்தோட வேலையாக இருக்கணுமே தவிர உதவி பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிக்க ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். பெரும்பாலும் வந்து கள்ளச்சாராயத்துக்கு வந்து குடிச்ச இறந்தவங்க வந்து 10 லட்சம் கொடுத்தாங்க. ஆனால் இங்கே உள்ள மக்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து 10 லட்சம் கொடுக்குறாங்க. வந்து பட்டாசு வெடிவிபத்தில் இருந்தவங்களுக்கு 10,000 அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை பற்றி எப்படி நினைக்கிறேன்? இது எப்படி நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா குற்றமுள்ள நெஞ்சு குறுக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சறது வந்து திமுக அரசு ஆதரிக்கிறதுனால தான் அது வெளியே வரக்கூடாதுன்னு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து உடனடியாக மூட பார்க்குறாங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து ஏன்னா இது எல்லாமே ப்ரைவேட் ஒரு விஷயமா தான் இருக்குது. பட்டாசு தொழிற்சாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ ப்ரைவேட்டாக இருக்கிறப்போ அரசாங்கத்தை கொடுக்கணும் இதுக்காக 3 லட்சம்ன்றாங்க. அந்த மாதிரி விஷயத்துலாம் கவர்மெண்ட்டே இருக்கிறதுனால தான் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அதை மூடி மறைக்க பார்க்குறாங்க. கள்ளக்குறிச்சி விஷயம் மறைவதற்கு முன்னாடியே இன்னைக்கு மரக்காணத்துல வந்து கள்ளச்சாராய வந்து குடிச்சு ஒரு 4-5 பேர் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. இந்த கள்ளச்சாராய கலாச்சாரம் தொடர்ந்து தமிழகத்துல இருந்துட்டு இருக்குது. இதை வந்து எதிர்த்து ஏதாவது போராட்டம் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இப்போ கூட நீங்க அதிமுகவும் சரி தேமுதிக சார்பாக நீங்க தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் செஞ்சிருக்கோம். இதே மாதிரி எங்கள் அந்நியாரும் சரி அண்ணன் எடப்பாடி அண்ணனும் சொன்னால் இதே மாதிரி தொடர்ச்சியாக போயிருந்து மீண்டும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்போ மரக்காணத்தில் 4 உயிர் சேதம் ஆயிருக்கு. ஏன்னா இது ஒரு தொடர்ந்து இந்த ஐடி இருக்கு. இது தவறான ஒரு விஷயம். இது வந்து திமுக அரசாங்கம் தான் இது இமீடியட்டாக அது ஸ்டாப் பண்ணணும். ஊக்குவிச்சுட்டு அவங்களே இது மாதிரி பண்ணுற ஒரு தவறான விஷயமா பார்க்குறோம். இதே மாதிரி தொடர்ந்தா கண்டிப்பாக எனக்கு தேமுதிக சார்பாகவும் அதிமுக சார்பாகவும் மிகப்பெரிய போராட்டங்கள் இருக்கும். நான் சொல்றேன். என்கவுண்டர் நடந்திருக்குது, என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ரவுடியை. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு கட்சி மிகப்பெரிய கட்சியின் தலைவர் இன்னைக்கு தேசிய லெவலில் ஒருத்தர் ஆம்ஸ்ட்ராங் இருந்தார். அது சிஎம் தொகுதி கொளத்தூர் தொகுதி, அங்கேயே அவரை வந்து வெட்டி சாய்ச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வெட்டப்பட்ட இடத்துலேருந்து ஒரு 500 மீட்டர் தான் போலீஸ் ஸ்டேஷனுமே இருக்குது. அதனால அந்த ஏரியா சென்னையில் இருக்கிற பழக்கப்பட்ட ஏரியான்னு நிறைய வாட்டி அங்கே போயிருக்கேன். இது அந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடக்கும்னு யாரும் கனவுல கூட நினச்சிப்பாங்க சாதாரண ஆளு. ஆனால் ஒரு கட்சி தலைவருக்கு இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது நிச்சயமே தமிழ்நாடு முழுவதுமே சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப கேள்விக்குறியான நிலைமையில தான் இருக்குது. அதை உடனடியாக மாற்றி இருந்தால் தான் இன்றைக்கி இருக்க தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. மத்திய அரசுல இருந்து பட்டாசு விபத்து நடந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நிதி வந்து கொடுக்கறது வந்து வலியுறுத்துறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குது? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ உதவி மக்களுக்கு கொடுக்குறது எந்தெந்த வழிகள் இருக்குது எல்லா வழிகளுமே நாங்கள் வலியுறுத்துறதுக்கு எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சது எல்லா வாய்ப்பும் பண்ணுறோம். இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த அரசாங்க பள்ளியில் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் அங்கே சொந்த பண்ணதில் நாங்கள் மக்களுக்கு செஞ்சுட்ருக்கோம்.